அன்னைக்கு ஒரு நாள் 3 மணி, என்னடா இவன் 3 மணிக்கு 1 மணி பேய் மியூசிக் போட்டிருக்கான்னு நினைக்கிறீங்களா? சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா, கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா, நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு தான் கிளம்பிட்டோம். எனக்கு அங்க ஒரு மேக்கப் ஆர்டர் புக் ஆயிருந்தது. சரி, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் சுத்தி பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சு ஃபேமிலியா கிளம்பிட்டோம். ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து சேர்ந்துட்டோம். சரி, மேக்கப் முடிச்சுட்டு வந்துடலான்னு மண்டபத்துக்கு வந்தா பிரைடு யாருமே வரல. பிரைடு கால் பண்ணதுக்கு நான் வர லேட் ஆயிரும், 8 o'clock ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்குள்ள இந்த குட்டி ஸ்டவ்ல ராக்கி கூல் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துட்டோம். நம்ம பிரைட் வந்துட்டாங்க. அவசர அவசரமா ½ an hourல இந்த மேக்கப் முடிச்சிருக்கோம். இந்த மேக்கப் பிடிச்சிருக்கான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த டைமிங்குள்ள எங்களால முடிஞ்ச ஒர்க்கை நாங்க பண்ணி கொடுத்தோம். சரி, ஒர்க் முடிச்சாச்சு. இன்னும் கோயில் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்னு நாங்க வந்த கோயில் தான் கோவிந்தா. இந்த கோவில் திருவண்ணாமலை திருப்பதி கோயில். வர என்ட்ரன்ஸ்ல ஒரு விநாயகர் கோயில் உண்டு. அங்க ஒரு அழகான தெப்பக்குளம் இருக்கு. நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு திருப்பதியை பார்க்க கிளம்பிட்டோம். கோயில்னா அப்படி ஒரு கோயில் சூப்பரா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் ஒரு கோயிலுக்கும் போக மாட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கோயிலா தான் சுத்துறோம். ஆனா எத்தனை வாட்டி போனாலுமே எல்லா கோயிலும் அழகா தெரியும். ஒருவேளை நம்ம ஆண்டி ஆயிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறியோ? இந்த கோயிலுக்கு வரும்போது இவ்வளவு படி இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனா ஏற படி வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அங்கங்க ரெஸ்ட போட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அங்க வியூ பார்க்க சூப்பரா இருந்துச்சு. பெரிய பாறைங்களா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. அங்க போட்டோஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், பட் சேஃப்டியா. வந்த இடத்துல பிள்ளையார் கோயில் கிட்ட என்னோட பேக் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். பேபியோட வாட்டர் பாட்டில் எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் திருப்பி போய் அதை எடுத்துட்டு வர கீழே இறங்கிட்டாரு. எங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் ஆன கதை, ஆக போற கதை, ஆவுற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். என் பையன் என்னன்னா என் மாமியாரை விடாம பிடிச்சிக்கிட்டே இருந்தான். நான் ஃப்ரீயா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். படி ஏறி மேல வந்ததுமே இதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஐயப்ப சாமி கோயில் படி மாதிரியே தெரிஞ்சது. இந்த படி பக்கத்துல ஒரு அழகான ராமர் படமும் லெப்ட் சைட்ல ஒரு அழகான திருப்பதி படமும் வரைஞ்சிருந்தாங்க. நம்ம தெலுங்கானா திருப்பதி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி படியேற ஆரம்பிச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கோயிலை பார்த்து கட்டி வெயில நடக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மேல அந்த ஷீட் கவரேஜ் எல்லாம் போட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டோம். நல்லா சூப்பரா இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்கு. இங்க நம்ம பிஸி வாழ்க்கையை கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கலன்னா என்னங்க வாழ்க்கை. நல்லபடியா திருப்பதி தரிசனமும் நமக்கு முடிஞ்சது. இந்த வீடியோ பாக்குறவங்களும் லைட்டா சாமியை கும்பிட்டுக்கோங்க. நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு நாங்க கிளம்பிட்டோம். படி ஏற என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஆனா இறங்குறப்போ வெரி ஈஸியா. இதுல தாங்க வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு. கஷ்டப்பட்டு நீ மேல வா, ஈஸியா வாழ்க்கை உன்னை கொண்டு போகும். இது மத்தவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இல்லைங்க, எனக்கு நானே கொடுத்துக்கிற அட்வைஸ். சரின்னு கிளம்புறப்ப நம்ம திருப்பதி போட்டோ முன்னாடி எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில குட்டி குட்டி கல்லுங்கெல்லாம் அடக்கி சாமி கிட்ட அவங்க வேண்டுதல் வச்சாங்க. கடவுளேன்னு அந்த வேண்டுதல் எல்லாமே நடந்துரும். உங்களுக்கும் இந்த கோயில் பார்க்கணும்னு ஆசை இருந்தா திருப்பதின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த கோயிலோட அட்ரஸை சென்ட் பண்றேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.